ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஹனுமனை பற்றி தான் பேச போறோம். ராமபிரான் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவு பெற்றது அப்படின்னு சொன்ன உடனே வைகுண்டம் போறதுக்கு முடிவு பண்றார். அப்ப ஹனுமனை நோக்கி நீயும் என்னோட வந்துருன்னு கூப்பிடுறார். ஆனா ஹனுமன் என்ன சொல்லிடுறார், வைகுண்டம் செல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ராமபிரானை பார்த்து நான் இந்த உலகத்துல தங்கியிருந்து உங்கள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், உங்களுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேண்டும்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு அருள் புரியணும்னு கேக்குறார். சரின்னு அதையும் ஏத்துக்கிட்ட ராமர், உன்னுடைய விருப்பப்படி நீ இங்கேயே இருந்து சேது அணையை பாதுகாத்து வா அப்படின்னு அருள் புரிஞ்சுட்டு வைகுண்டம் போயிடுறார். வைகுண்டத்துக்கு நான் வரல, நான் இங்கேயே இருந்து ராமநாமா சொல்லிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹனுமன். சரின்னு ஹனுமன் கிட்ட சேது அணையை ஒப்படைச்சிட்டு நீ அதை பாதுகாத்துக்கிட்டு கொண்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு கிளம்பிடுறார் ராமன். ஹனுமன் சேது அணையை பாதுகாத்த வண்ணம் அங்க இருக்கார். ஒரு சமயம் தீர்த்த யாத்திரை வந்துட்டு இருந்த அர்ஜுனன் சேது அணை பக்கமாக வர்றார். அணையை பார்த்த அர்ஜுனன், ராமபிரான் அம்புகளை தொடுத்து அணை கட்டி இருக்கலாமே, அதை விட்டுட்டு கற்களை கொண்டு கட்டி இருக்கிறாரேன்னு அவர் யோசனை பண்ணிட்டே அங்கிருந்து ஹனுமன் கிட்ட இதை பத்தி பேசுறார். அர்ஜுனனுடைய ஆணவ பேச்சு ஹனுமானினுடைய மனசு அப்படியே உறுத்துது. உடனே அவர் அர்ஜுனனை பார்த்து, அம்புகள் மூலமாக அணை கட்டினா வலிமையோட இருக்குமான்னு கேக்குறார். அதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏ குரங்கே, அம்பு வித்தையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்புகளை கொண்டு கட்டப்படும் பாலம் மலையை கூட தாங்குங்கிறார் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய பேச்சுல ஆணவம் இருக்கிறத பார்த்த ஹனுமன் அவருக்கு தகுந்த பாடம் கத்து தரணும்னு முடிவு பண்றார். அவங்களுக்குள்ள வாக்குவாதமும் முத்தி போயிடுச்சு. சேருக்கரையில அந்த பாலத்தை பாதுகாத்த வண்ணம் அனுமன் இருக்கும்போது அந்த பக்கமா அர்ஜுனன் வந்து அனுமன் கிட்ட கேட்கிறார், எதுக்கு கல்ல போட்டு ராமர் பாலம் கட்டினார், பேசாம அம்ப வெய்து பாலம் கட்டி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதுல எப்படி பலம் இருக்கும்னு அனுமன் கேட்கிறார். அம்புல இருக்கக்கூடிய பலம் ஒரு மலையை கூட தாங்கும், இது கூடயா தெரியாது, உனக்கு எப்படி தெரிய போகுது, நீ ஒரு வானரம் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமனுக்கும் கோவம் வந்துருது. அர்ஜுனனுடைய ஆணவ பேச்சுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து தரணும்னு முடிவு பண்றார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதமும் முத்திடுது. அப்ப ஆஞ்சநேயர், நீ உன்னுடைய அம்புகளை கொண்டு பாலம் கட்டு, ஆனா அந்த பாலம் என்னை தாங்குமான்னு கேக்குறார். அதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு கோவம் வருது, சிரிப்பும் வருது. ஆஞ்சநேயர் விட்ட சவால கௌரவ பிரச்சனையாக அர்ஜுனன் நினைச்சிடுறார். ஆஞ்சநேயரும் பதிலடிக்கு தயாராகிறார். தோற்றவர் வெற்றி பெற்றவருக்கு அடிமை அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்களாம். அர்ஜுனன் அம்புகளை வேகமா செலுத்தி ஒரு பாலத்தை கட்டுறார். ஹனுமன் அந்த பாலத்துக்கு மேல காலை வச்ச உடனே பாலம் சரிஞ்சு கீழே விழுந்துருது. ஹனுமன் உடனே துள்ளி குதிச்சு ஆரவாரம் பண்றார். அர்ஜுன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறார். என்னடா இது, நம்ம அம்பு எய்து பாலம் கட்டினா அது எவ்வளவு பலமுடையதா இருக்கும், ஆனா இந்த வானரம் ஏறி நின்னோனே உடஞ்சிருச்சே அப்படின்னுட்டு மனம் சோர்ந்து மன கலக்கத்தோட நிக்கிறார். அப்ப கிருஷ்ணன் அங்க வர்றார். ஆனா கிருஷ்ணனா வரல, ஒரு வேதியரா வர்றார். வந்து அர்ஜுன் கிட்ட கேக்குறார், என்ன மன கலக்கத்தோட இருக்கியே, என்ன காரணம் அப்படின்னுட்டு. நடந்ததெல்லாம் அர்ஜுனன் சொல்றார். சரி, இப்ப நான் நடுவரா இருக்கேன், மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் அந்த போட்டியை நடத்துங்க அப்படின்னு சொல்றார். இப்ப அர்ஜுனர் என்ன பண்றார், வில்லெல்லாம் எய்து ஒரு பாலம் கட்டுறார். அனுமானும் அந்த பாலத்துக்கு மேல ஏறி நிக்கிறார். ஆனா பாலம் ஒரு இன்ச்சு கூட அசையல, அப்படியே நிக்குது. தன்னுடைய பலத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி அது மேல ஏறி குதிக்கிறார். ஆனா அம்புகளால கட்டின அந்த பாலம் எதுவுமே ஆகல, அப்படியே இருக்குது. அனுமன் ராமபிரானை எண்ணி பிரார்த்தனை பண்றார். உடனே எதிர்க்க வேதியர் வேடத்துல வந்த கிருஷ்ணர் அனுமனுக்கு கிருஷ்ணராக காட்சி கொடுக்கிறார். அனுமன் கிருஷ்ணரினுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறார். தனக்கு நடுவராக இருக்க வந்தவர் கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சு அர்ஜுனனுக்கும் சந்தோஷம். அனுமன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் அர்ஜுனன். உங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தையே நான் நடத்தினேன்கிறார் கிருஷ்ணர். அது மாத்திரம் இல்லாம அனுமனை நோக்கி, பக்தானி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அனுமானுக்கும் அர்ஜுனருக்கும் நடுவுல இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த கிருஷ்ணர், உங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்தையே நடத்தினேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ கிருஷ்ணர் அனுமன் கிட்ட கேட்கிறார், பக்தா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னுட்டு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஏற்பட்டால் நான் அர்ஜுனனுக்கு சாரதியா இருப்பேன், நீ அர்ஜுனனுடைய தேர்ல கொடியாக இருந்து வெற்றிக்கு உதவணும்னு கேட்கிறார் கிருஷ்ணன். ஹனுமனும் மகிழ்ச்சியோட ஒப்புத்துக்கிறார். அனுமன் தான் கொடுத்த வாக்குறுதியின்படி குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனன் தேர்கொடியில இருந்து உதவி பண்றார். பாரத போர் நிறைவு பெற்றது. அர்ஜுனன் வெற்றி பெற்ற செருக்குல இருக்கிறார். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய கண்ணபிரான் தேர் மேல இருந்த அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா தேரை விட்டு கீழே இறங்குங்கிறார். ஆனா அர்ஜுனன் தயங்கியபடியே நின்னுட்டு இருக்கிறார். அவனுடைய தயக்கத்துக்கு ஒரு காரணமும் இருந்தது. போர் முடிஞ்ச உடனே தேரோட்டி முதல்ல கீழே இறங்கி கை கொடுத்து தேர்ல இருக்கக்கூடிய வீரனை கீழே இறக்கணும், அதுதான் முறை. எனக்கு தேரோட்டிய கிருஷ்ணர் கீழே இறங்கி நின்னு தனக்கு கை நீட்டி இறக்கி விடணும்னு நினைக்கிறார் அர்ஜுனன். ஆனால் கிருஷ்ணன் அர்ஜுனனை கீழே இறங்க சொல்லி மறுபடியும் சொன்ன உடனே அர்ஜுனன் கீழே இறங்குறார். அர்ஜுனன் இறங்கின உடனே தேர் கொடியில இருந்து அனுமனும் பறந்துடுறார். அனுமன் பறந்த உடனே தேர் எரிஞ்சிருது. தேர் எரியறத பார்த்த அர்ஜுனன் வியப்படைந்து காரணத்தை கேட்கிறார். அர்ஜுனா, துரோணரும் கர்ணனும் விடுத்த மந்திரம் வாய்ந்த அம்புகள் உன்னுடைய தேரை எரிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது.
நான் தேர்ல இருந்த காரணத்தினாலும் அனுமன் உன்னுடைய தேரை காத்து வந்ததாலும் அந்த அம்புகள் தேரை எரிக்கல. அனுமன் இறங்கின உடனே தேரும் தீப்பிடிச்சு எரியுதுங்கிறார் கிருஷ்ணர். அனுமன் இருந்ததுனால அர்ஜுனனுடைய தேர் காப்பாற்றப்பட்டது. அனுமனினுடைய அருட்பார்வை நமக்கு இருந்தால் தீவினை நம்மை பாதிக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய காரியத்துல ஏதாவது தடைகள் வந்தது அப்படின்னா இந்த தடைகள் விலகிறதுக்கு 2 பேரை தான் முக்கியமா வேண்டுவாங்க. எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு காரியம் நடக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த காரியத்தை தொடங்குவாங்க. விக்னங்களை நீக்கி வெற்றியை கொடுன்னு விநாயகரை வேண்டுவாங்க. அதே போல அந்த காரியத்துல சிக்கல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த சிக்கல்களை எல்லாம் தகர்த்து எறியறதுக்கு அனுமனைத்தான் வேண்டுவாங்க. அப்போ ஹனுமன் யார் அப்படின்னாக்கா யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் சாதிக்க வல்லவர். அதனால நம்ம அனுமனை வேண்டினோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாமல் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய மனோபாவத்தோட மனோதைரியத்தோட நம்ம வெற்றியை அடையலாம். எதுக்குமே மனபலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மனபலத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஹனுமார். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.